ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதன் ராஜனு குக்கிங் சேனல். இன்றைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. நாங்கள் எல்லாருமே வீட்டில் அதிகமாக நேரம் செலவிடக்கூடிய இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்றால் அது கிச்சன் தான். அப்படி நிற்கிற எங்களுக்கு எங்களுடைய வேலையையும் நேரத்தையும் மிச்சப்படுத்துகிற மாதிரி மார்க்கெட்டில் நிறைய ஸ்மார்ட் ப்ராடக்ட்டுகள் எல்லாம் வந்திருக்குது. அது பற்றி ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போகிறீங்க. வீடியோ முழுமையாக பாருங்க. பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை நீங்கள் கொடுத்தா தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்பர் 1 ப்ராடக்ட் என்னென்று பார்த்தீங்களென்றால் இந்த பேட்டர் புனல். இந்த பேட்டர் புனல் நாங்கள் என்னத்துக்கு யூஸ் பண்ணுறோண்டா, நாங்கள் கப் கேக் அல்லது மஃபின் செய்கிறதுக்கு இதை நாங்கள் யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணி செய்கிறதால பார்த்தீங்களென்றால் எங்களுக்கு எல்லா கப் கேக்கும் ஈக்குவலாக ஒரே சைஸில் வரும். அதோட பார்த்தீங்களென்றால் ஈஸியாகவே நாங்கள் அந்த ட்ரேலி எல்லாம் சிந்தி கொள்ளாதபடிக்கு நல்ல நீட்டாகவே நாங்கள் அந்த கப்புக்குள்ளே இதாலேயே நாங்கள் ஊற்றி கொள்ளலாம். இந்த ப்ராடக்ட்டும் எங்களோட கிச்சனில் இருந்தால் கொஞ்ச நேரத்துக்குள்ளே எங்களோட வேலையே முடிச்சிடலாம். அவ்வளவு நீட்டாகவும் நல்ல ஈஸியாகவும் குயிக்காகவும் நாங்கள் இந்த மஃபினோ கப் கேக்கோ அதை செய்து முடிக்கலாம். இந்த பேட்டர் புனல் இருந்தாலே எங்களுக்கு போதும். நாங்கள் எல்லா கப் கேக்கையும் ஒரே மாதிரி நல்ல நீட்டாகவும் நாங்கள் இதை செய்து முடிக்கலாம். நம்பர் 2 ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்களென்றால் இந்த டோ விஸ்க் தான். இந்த டோ விஸ்கை யூஸ் பண்ணி நாங்கள் எல்லா விதமான டோவும் ரெடி பண்ணி கொள்ளலாம். இது அவ்வளவு ஈஸியாக நாங்கள் அந்த டோவை ரெடி பண்ணுறதுக்கு உதவியாக இருக்குது. நாங்கள் கைகளால் குழைக்கிற நேரத்தை விட இதை நாங்கள் யூஸ் பண்ணி குழைக்கிறது எங்களுக்கு ஈஸியாக இருக்குது. இப்போ இதில் நான் ஒரு பவுலில் சப்பாத்திக்கு தேவையான உப்பு, தண்ணி, கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பாருங்கோ இந்த டோ விஸ்கால தான் குழைக்கிறேன். எவ்வளவு பெர்ஃபெக்டாக இது எங்களுக்கு குழைக்குதுன்னு பாருங்கோ. அதை விட நாங்கள் இதை குழைச்சி முடிய கைகளால் நல்லபடியாக நீட் பண்ணிட்டோம்னால் எங்களோட கைகள்லையும் இந்த எங்களுக்கு பிறளாது. எவ்வளவு பெர்ஃபெக்டாகவும் ஈஸியாகவும் குயிக்காகவும் நாங்கள் இந்த டோக்களை ரெடி பண்ணி கொள்ளலாம். இந்த ப்ராடக்ட்டும் எங்களோட கிச்சனில் இருந்ததென்றால் நாங்கள் ஈஸியாகவே எல்லா டோவையும் ரெடி பண்ணக்கூடிய மாதிரி அவ்வளவு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்பர் 3 ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்களா சொப்பர். இந்த சொப்பர் எங்களோட கிச்சனில் இருந்தால் எங்களுடைய நேரம் அவ்வளவுத்துக்கு மிச்சமாகும். இதால் வெங்காயம், தக்காளி, உள்ளி, இஞ்சி, அதை விட நாங்கள் கேரட், பீட்ரூட், கோவா, நிறைய வெஜிடபிள்ஸ் கூட நாங்கள் இதில் சொப் பண்ணி எடுக்கலாம். இந்த சொப்பர் பார்த்தீங்களென்றால் 2 அடுக்கில் பிளேட் இருக்குது. அதால் நாங்கள் வெங்காயத்தை சின்ன சின்னதாக வெட்டி போடாமல் 2ஆக கட் பண்ணி போட்டுட்டோம்டா சரி. அதே போல் தக்காளி பழத்தையும் மேல் மூளை மட்டும் எடுத்துட்டு நாங்கள் முழுசாகவே நாங்கள் தக்காளி பழத்தை இதுக்குள்ளே போட்டு சொப் பண்ணி கொள்ளலாம். அதை விட இது ஈஸியாக நல்ல பெர்ஃபெக்டாக சொப் பண்ணுது. அதை விட இதை நாங்கள் க்ளீன் பண்ணுறதும் ஈஸியாகவும் எங்களுக்கு இருக்குது. நம்பர் 4 ப்ராடக்ட். இந்த ப்ராடக்டை நாங்கள் எலக்ட்ரிக் விஸ்கன்னு சொல்லலாம் அல்லது மில்க் ஃப்ரோத்தர்ன்னு சொல்லலாம். இதை நாங்கள் மில்க்கு மட்டும் இல்லை, நாங்கள் காஃபி, ஹாட் சாக்லேட், ஏதாவது ஒரு ட்ரிங்க், பால், டீ எது வேண்டாலும் நாங்கள் இதால் நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி கொள்ளலாம். நாங்கள் இப்போ ஏதாவது ஒரு ஹாட் சாக்லேட் செய்ய போகிறோம் என்றால் அதுக்கு ஒரு ஸ்பூன் எடுப்போம், 2 கப் எடுப்போம். அதெல்லாம் இதுக்கு தேவையே இல்லை. ஒரு கிளாஸ் எடுத்துட்டோம் என்றால் அதுக்குள்ளே காஃபி, கொஞ்சமாக சீனி, கொஞ்சம் சுடுதண்ணி போட்டு நல்ல வடிவாக இதால் பாருங்கோ அடிச்சிட்டு அதுக்கு பிறகு கொஞ்சமாக பாலை விட்டுட்டு நாங்கள் திருப்பியும் இதாலேயே நாங்கள் அடிச்சிட்டு எடுத்தோம்னால் எங்களுடைய இந்த காஃபி ரெடியாகிடும். அதே மாதிரி நாங்கள் ட்ரிங்குகள் கூட நாங்கள் இதால் செய்து கொள்ளலாம். ஸ்பூனுக்கு பதிலாக நாங்கள் இதையே எடுத்துக்கொள்ளலாம். அதிகமான பாத்திரங்களும் எங்களுக்கு வராது. அதை விட இது ஈஸியாகவே ஸ்பூனை விட மிக்ஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. இது எலக்ட்ரிக் விஸ்கண்டதால் பார்த்தீங்களென்றால் ஈஸியாகவே எங்களுடைய வேலையை முடிச்சு கொள்ளக்கூடிய மாதிரியும் இது இருக்குது. நம்பர் 5 ப்ராடக்ட் என்னென்று பார்த்தீங்களென்றால் காஃபி மேக்கர். இது ஃப்ரெஞ்ச் காஃபி மேக்கர்ன்னு கூட சொல்கிறது. இது காஃபி மட்டும் மேக் பண்ணுறதுக்கு இல்லை, நாங்கள்
தேயிலை வந்து வீட்டில் ஜூஸ் பண்ணுவோம். தேயிலை ஜூஸ் பண்ணும்போது பார்த்தீங்களென்றால் தேயிலை வடி எடுத்து தான் நாங்கள் வடித்து யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த காஃபி மேக்கர் எங்களோட வீட்டில் இருந்துச்சு என்றால் நாங்கள் தேயிலையை போட்டுட்டு அதுக்குள்ளே நாங்கள் நல்லா கொதி தண்ணியை விட்டுட்டு இந்த காஃபி மேக்கருக்கு மேலே இருக்கிற மூடியை நாங்கள் அப்படியே போட்டு விட்டுட்டோம் என்றால் இந்த மேலே பார்த்தீங்களென்றால் அந்த வடியில் இருக்கக்கூடிய மாதிரி நல்ல ஃபில்டர் ஒன்று எங்களுக்கு அதில் இருக்குது. சின்ன சின்ன துவாரங்களோடு தான் அது இருக்குது. அதால் அந்த தேயிலையின் கட்டைகள் எங்களுக்கு வெளியில் வராது. அவ்வளவு பர்ஃபெக்டாக நல்லா கிளியராக அந்த தேயிலையை நாங்கள் வடிச்செடுக்கலாம். இங்கே பாருங்கோ, நான் உங்களுக்கு வடித்து காட்டுறேன். தேயிலையை போட்டுட்டேன். இப்போ கொதி தண்ணி ஊற்றிட்டேன். ஒரு கிளாஸில் நான் உங்களுக்கு கிளியராக தெரிகிறதுக்காக நான் வடித்து காட்டுறேன். நீங்கள் பாருங்கோ எவ்வளவு பர்ஃபெக்டாக இந்த தேயிலை வந்து வடிஞ்சிருக்குன்னு பாருங்க. ஒரு சின்ன கட்டை தேயிலை தூள் கூட எனக்கு அந்த கிளாஸுக்குள்ளே வரையில். இங்கே பாருங்கோ, நாங்கள் வந்து தேயிலை வடி யூஸ் பண்ணுவோம், அதை கழுவி வைக்க வேண்டி வரும். ஆனால் நாங்கள் இதை வந்து யூஸ் பண்ணினோம் என்றால் எங்களுக்கு நல்ல பர்ஃபெக்டாகவும் வடிஞ்சு வரும். அதை விட இதை வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணி வைக்கக்கூடிய மாதிரியும் இருக்கும். அதை விட இதில் ஒரு 5-6 பேருக்கு தேவையான அளவு டீ ஊற்றக்கூடிய மாதிரியும் இருக்கும். இந்த ப்ராடக்ட் வந்து எங்களோட கிச்சனில் இருந்துச்சு என்றால் எங்களுடைய நேரத்தையும் வேலையையும் மிச்சப்படுத்தலாம். நம்பர் 6 ப்ராடக்ட் என்னென்று பார்த்தீங்களென்றால் எலக்ட்ரிக் ஸ்டிக் காஃபி கப். இந்த ஸ்டிக் பார்த்தீங்களென்றால் நாங்கள் இதுக்குள்ளே விடக்கூடிய எந்த லிக்விட்டாக இருந்தாலும் ஈஸியாக வந்து எங்களுக்கு நல்லா கலக்கி தரக்கூடியது. இந்த காஃபி கப்புக்கு பார்த்தீங்களென்றால் ஒன் ஆஃப் பட்டன் இருக்குது. அதை விட யூஎஸ்பியில் சார்ஜ் போட்டு நாங்கள் இதை யூஸ் பண்ணக்கூடிய மாதிரியும் இருக்கும். மைக்ரோ ஓவனில் நாங்கள் இதை வச்சு ஹீட் பண்ணக்கூடிய மாதிரியும் இருக்கும். இப்போ பாருங்கள், இதுக்குள்ளே நான் சூடு பால் கொஞ்சம் விட்டுருக்கிறேன். இதுக்குள்ளே ஏவிசி மோல்ட்டு ஒரு ஸ்பூன் போட போகிறேன். இப்போ போட்டுட்டு பாருங்கள், அந்த மேலே இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் பட்டனை வந்து நான் ப்ரெஷ் பண்ணி விடுறேன். எவ்வளவுத்துக்கு எங்களுக்கு அது நல்ல வடிவாக மிக்ஸ் ஆகுதுண்டு உங்களுக்கே பார்க்க தெரியுது. இந்த காஃபி கப் பார்த்தீங்களென்றால் நாங்கள் எங்கே பிக்னிக் போகிறதுக்கோ அல்லது ஆஃபீஸுக்கோ நாங்கள் இதை யூஸ் பண்ணலாம். ஏனென்றால் இந்த காஃபி கப் இருந்ததென்றால் நாங்கள் ஸ்பூன் வந்து யூஸ் பண்ணவே தேவையில்லை. அதை விட பார்த்தீங்களென்றால் இதில் அளவுகளும் இருக்குது. எத்தனை எம்எல் எங்களுக்கு தேவையென்று பார்த்து நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி இதுக்குள்ள காஃபியோ டீயோ பாலோ நாங்கள் விட்டு இதை யூஸ் பண்ணி கொள்ளலாம். அதை விட பார்த்தீங்களென்றால் இதை வந்து நாங்கள் கழுவி யூஸ் பண்ணுறதும் ஈஸியாகவும் இது எங்களுக்கு இருக்குது. இந்த ப்ராடக்ட் எனக்கு அவ்வளோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்பர் 7 ப்ராடக்ட் என்னென்று பார்த்தீங்களென்றால் ஸ்டீல் ரோலிங் பின். இந்த ஸ்டீல் ரோலிங் பின் நாங்கள் கிச்சனில் யூஸ் பண்ணும்போது நாங்கள் சப்பாத்தி தேய்க்கல அந்த மரக்கட்டி என்றால் அதில் எங்களுக்கு அந்த மா வந்து ஒட்டி பிடிக்கும். ஆனால் இந்த ஸ்டீலில் பார்த்தீங்களென்றால் மா வந்து ஒட்டி பிடிக்காது. அதை விட நாங்கள் ஈஸியாகவும் இந்த சப்பாத்தியை வந்து தேய்ச்செடுத்து கொள்ளலாம். சில வேளைகளில் க்ளீன் பண்ணுறது கூட எங்களுக்கு அந்த சப்பாத்தி கட்டை வந்து கஷ்டமாக இருக்கும். இப்போ பாருங்கோ, நான் உங்களுக்கு இதால் நல்ல வடிவாக தேய்ச்சி காட்டுறேன். இவ்வளவுத்துக்கு நல்ல பர்ஃபெக்டாக தேய்க்குதுண்டு பாருங்கோ. அதை விட கையுக்கும் வந்து அவ்வளோ ஒரு ஈஸியாக இருக்குது. இது வந்து இந்த பாரம் இல்லாமலும் இருக்குது. அதை விட இந்த சப்பாத்திலையும் வந்து எனக்கு ஒட்டுப்படையில் நாங்கள் அந்த மரக்கட்டை யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்களென்றால் இந்த சப்பாத்தியில் எங்களுக்கு ஒட்டி பிடிக்கக்கூடிய தன்மையும் இருக்குது. அதை விட அதை கழுவி எடுக்கிறதும் எங்களுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்குது. ஆனால் இதில் வந்து எங்களுக்கு ஒட்டி பிடிக்காது. அடுத்தது நாங்கள் இதை வந்து கழுவி எடுக்கக்கூடியதும் ஈஸியாக இருக்குது. இந்த ஸ்டீல் ரோலிங் பின் கூட எனக்கு அவ்வளோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த கிச்சனில். நம்பர் 8 ப்ராடக்ட். இந்த ப்ராடக்டை வந்து நாங்கள் ஷேக்கர்ன்னு சொல்லுவோம். இது வந்து இந்த ப்ராடக்டை வந்து கூடுதலாக எல்லோரும் கொப்தல் செய்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுவேணும். ஆனால் இது கொப்தல் மட்டும் இல்லை, எங்களுக்கு விருப்பமான எந்த ட்ரிங்கும் நாங்கள் இதில் யூஸ் பண்ணி கொள்ளலாம். விதம் விதமாக பிள்ளைகளுக்கு தேவையான மாதிரி பிள்ளைகளுக்கு விருப்பக்கூடிய மாதிரி நாங்கள் இது இருந்தாலே ட்ரிங்குகளை வந்து செய்து கொடுத்து கொள்ளலாம். ஏனென்றால் நாங்கள் ஒரு ட்ரிங்க் வந்து ரெடி பண்ணுறதுக்கு 2 கப் எடுத்து ஒரு கரண்டி எடுத்து தான் நாங்கள் செய்வோம். இது இருந்தால் எங்களுக்கு எதுக்குமே தேவையில்லை. நல்ல விதம் விதமான
விதமான டேஸ்டான நல்ல ட்ரிங்க் வந்து நாங்கள் பிள்ளைகளுக்கு ரெடி பண்ணி கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த ப்ராடக்ட்டும் எனக்கு கிச்சனில் நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குமென்று நினைக்கிறேன். என்ன மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கோ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் கிளிக் பண்ணுங்கோ. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களை வந்து சேரும். ஓகே, பபாய்.